வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். அப்போ ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், இறங்கும் போது நடந்ததெல்லாம். ஆனால் டெலிட் ஆயிடுச்சு கைஸ். அதனால் அது திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு கில் அடித்தேன் கைஸ். நம்ம டீம் மட்டும் எடுத்தணும் போட்டு சொல்லிட்டியாமே. இங்கே யாருக்கே விட்டியான் லூஸ் பையன். ஆந்தே அவனுக்கு ஒன்று இப்போ 2 பேருக்கே இருக்கும் மிச்சம். இவெல்லாம் அந்த டீமேட்டோடு இருக்கணும். என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஒரு நல்ல கன்று வேணும்டா. ஸ்கார் வேணும். ஸ்கார் கூட எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல கன்று. யார் கைசிவே போனாரு? ஜஸ்ட் டு மிஸ் 12 HP கைஸ். லிட்டரலி இப்போ நம்மளுக்கு 12 HP தான். எங்கே அடிக்கிறியா? கண்ணுக்கு தெரிய மாட்டியா கைஸ்? இது என்னடா புது சோதனை எனக்குன்னு வந்திருக்கு. இவ்வளோ ஹோல் போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே இருக்கான் கைஸ். நான் மாற்றிக்கிட்ட போயிடுவோம். எங்கே இருந்து சூட்ரியான்னு பார்த்து நம்ம நோக்கிட்டே சூட்ரியா வரையா ஏறி போய் அடிச்சுருவாங்க. வச்சு அவ்வளோதே, சோழி முடிஞ்சு. அங்கே வெளியே போயிடுவோம். அவ்வளோ அடி அடித்தேன் கைஸ். ஒரு அடி அவனை ஹெட்டு விழுந்துட்டு செத்துருப்பான். சரி, நம்மதே மாதம் அமௌண்ட்டை போட்டு போவோம். என்கிட்ட இருக்க ஒரு ஃப்ரீயான அமௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ அமௌண்ட்டு கைஸ். ஒரு ஃப்ரீயாக ஒன்றும் இல்லை. வாங்க கேம் பிளே பண்ணுவோம். இந்த தடவை சோலோவாக போயிருக்கேன்டா. ஸ்குவாடு தான்டா பிரச்சனை. சோலோனா பிரச்சனையே கிடையாது. அவனே நம்பியும் நம்ம இருக்க தேவையில்ல. இவன் ரிவைவ் பண்ணிடுவியா, அப்புறம் அவன் ரிவைவ் பண்ணிடுவியான்ட்டு பார்த்தீங்களா? நம்மளே சோலோ நம்மலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ரெக்கார்டிங் தானே, ஆனால் அவனை அழுத்தி விட்டுறேன். ஃப்ளேம் பேனர் என்ன ஃப்ளேம் பேனர்? என் வாய்ஸ் எப்பவும் வரமாட்டேது. உடம்பு சரியில்லை 2 நாளாக. இப்போ நான் ஸ்கூலுக்கு லீவு வேறு போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். 15 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. 15 தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5-10 இயர்ஸ்னால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ போட. உங்களுக்காண்டி தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்காண்டி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ். உங்களுக்காண்டி மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன், வேறு எதுக்காண்டியும் நான் வீடியோ போடல. எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். கொஞ்சம் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள். நாங்களும் பாவம் இல்லையா? நாங்களும் தேவையில்லாமல் ஆக வேண்டிய வேலையை பார்க்காம இதை உட்காந்து பார்த்துட்ருக்கோம். உங்களுக்காண்டி மட்டும்தான் பார்க்குறோம். வேறு எதுக்காண்டியும் நாங்களாம் இந்த வேலையை பார்க்கல. அதுக்காண்டி ஒரு லைக் பண்ண மாட்டிங்களா? நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் கைஸ். உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் பண்ணிடுவீங்க கன்ஃபார்ம். நம்பிக்கை வச்சுருக்கீங்க கைஸ். அதை வீணாக்கிறாதீங்க தயவு செஞ்சு. சரி வாங்க மேட்சுக்குள்ளே போவோம். மேட்சுக்குள்ளதே இருக்கோம், விளாடுவோம். இந்த ஒரு கேமரா ஒருத்தர் அவ்வளோ என் கில் வந்துருச்சு. எல்லாமே ஸ்காராக ஓகே, நல்ல கண்ணுது. ஏகேக்கு ஸ்கார் ஓகேவே. ஏன்னா எனக்கு ஏகேயில் விளாட தெரியாது. அதோட நம்மளுக்கு 1 டாப் கன்ஸ் தாங்க வேணும். இந்த கன்று தேவைப்படும். 60 அதெல்லாம்
கன்ஃபார்ம் இங்கே இன்னும் 2 பேர் இறங்குவாங்க. இதோ இறங்குறியா மாதிரியாங்க போச்சு. ஐயோ இது வந்தாலும் சரிங்க ஐசன். வெளியே வாடா. வர மாட்டியா? போச்சு. நடக்குது என்ன கைஸ் நடக்குதுங்க? ஹேக்கரா? அப்பா செம்ம ஷாட்டு. மண்டை சேதறி போச்சு அவனுக்கு. அந்த மாதிரி ஷாட்டு. பரவாயில்ல. எஸ்கேஎஸ் வேறு லெவல் கைஸ். இந்த ட்ரோ வந்து எனக்கு ஆகாது. இது ஒரு மொக்க கன்று. ஸ்னைப்பர் இப்போதைக்கு வேணாம். இது என்ன கன்? யூஎம்பி என் ஃபேவரட் கன். யூஎம்பி தான் கைஸ். என்னதே நல்ல ஈஸியாக அந்த கண்ணில் தான் கைஸ் விளாட முடியுது என்னால். அதுக்கு பவரத்தையும் குறைச்சிட்டாங்க. என்ன பண்ணேன்? பவர்லாம் வச்சுருந்தா அந்த கண்ணெல்லாம் தொட முடியுமா? என்னது ஒரு சூப்பர் மேடி இருக்குது. இந்த கண்ணு என்னது? வேணாம், நம்ம எப்பயும் போல இந்த கண்ணையும் விளாடுவோம். அதாவது எஸ்கேஎஸ் நம்மளோட ஃபேவரட் கன். உட்பேக்கரு எஸ்கேஎஸ் இந்த மாதிரி கன்ஸ் தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். மற்ற கண்ணாலும் நம்மளால் விளாட முடியாது. கடுப்பாக இருக்கும். இந்த ட்ரோ கன்லாம் ரொம்ப கடுப்பு. இப்போ கன் கடிக்கலன்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சொதப்பி விட்ருவோம் கைஸ். நேரம் கட்ட நேரத்தில் வெஸ்டல் மட்டும் வாங்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வேணாம் இது. இதை வச்சே விளாடுவோம். ஸ்பீக்கு போவோமா? வாங்க போவோம். ஸ்பீக்குதே ஸ்பீக்குக்கு போகிறோம், அடிக்கிறோம், தூக்குறோம். ஆனால் போன வீடியோக்கு என்னென்னா எனக்கு 100 வியூஸ் கூட தாண்டலை. வருத்தமாக இருக்குது கைஸ். சப்போர்ட்ஸே கிடைக்க மாட்டுது. என்ன பண்ண? சப்போர்ட் பண்ணுங்க. ஃபீல் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் திட்டுறாங்க. வீடியோ போடுறேன். என்ன வீடியோ போட்டு உனக்கு என்ன பிரயோஜனன்றாங்க. நான் என்ன சொல்ல? சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்னைய மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. எடுத்து எப்போ பார்த்தாலும் பெரிய நல்ல நல்ல யூடியூபர்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐயோ இறங்குடா. வீடியோ போடுறேன். ஆமாம், இது வேறு கெட்டுருவாங்க எங்கள் இல்லை. ஓட்டாங்கலாம் ஓட்டா போடக்கூடாது. போடுவாங்க ஆட்டலாம். வேணாத்த போச்சு. வீட்டுக்குள்ளே வந்தாலே தப்பு போச்சு. ஐயோ ஓசிகிளி. இதுக்கு தான் கைஸ் எஸ்கேஎஸ் மனமாக ஓசிகிளி எடுக்கலாம். நாங்களுக்குள்ள ஒரு ஜெயிக்கலாம் தெரியுது. அவன் இறங்கி வந்தாலும் அடிப்பேன். இறங்கி வரமாட்டியா? வீட்டில் இத்தனை பேரை இறங்குறாங்க ஒரு நேரத்தில். ஒரு லெவல் 4 வச்சுட்டு வேறு லெவலு. நீ இருப்பாடா பாட்டுக்கு அடிச்சு விட போறியா வந்து? போட்டு தள்ளிட்டாங்க போலிய. மேலே ஒருத்தி இருக்கேன் கைஸ். வீட்டு மேலேயே. ஆமாம், நீங்கள் 4 கிலோ அடிச்சிருக்கோம் நம்ம. வீட்டுக்கு மேலே ஒருத்தி இருக்கோம். அடி போனோம். எப்படி அடிக்காமல? என்ன பண்ணாலாம் அவனை அடிக்க என்ன பண்ணாலாம்? ஒரே ஒருத்ததே இருக்கா. நான் கன்ஃபார்மாக வேறு தெரியல.
இன்னொருத்தன் வேறு இருக்க போறியா? 2 நோட் புக்ஸ் கிடக்குது கைஸ். பழசா? இங்கே இருக்கான். ஓ யாரடா அடிச்ச? ஏய் உனக்கு ஹெல்ப் பண்ணண்டா. உனக்கு ஹெல்ப் பண்ணி பாரு, என்னையே சொல்லணும்டா. லே பின்னாடி வேற வந்து ஓசிக்கில் எடுக்கிறாங்க கைஸ். நீ பாருங்க, இதை நான் பார்க்கவே இல்லைடா. இப்படி வந்து பின்னாடி வந்து அடிப்பேன்னு எதிர்பார்க்கலடா. பாட்டு இப்படி அடிச்சிட்டேன் கைஸ் நம்மளை. பின்னாடி வந்து அடிக்கிறாங்களே வெக்கமே இல்லாமல். இன்னும் ஒரு 20 பாயிண்ட் எடுத்துவோம். அங்கே இந்த மாட்டி போயா நம்மளுக்கு. நம்மளே போய் அடிக்கிறோம், தூக்குறோம். இந்த அக்கௌண்ட்டில் நான் கரெக்டாக 2022 விளாட்றேன். இந்த அக்கௌண்ட்டில் இன்னும் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் இந்த அக்கௌண்ட்டு. ஆனால் லாஸ்ட் ஒரு 4 மாதத்துலையோ 4 மாதம் ட்ரை போகிறேன். 6 மாதமாக விளாட்ல வயசு. அதனால் 2 சீசன் வேஸ்ட்டாக போச்சு. அதனால் இப்போ என்னால் ஹீரோய்க்கு அடிக்கவே முடியாது. இனிமேல் எனக்கு 3 சீசன் வேணும். இப்போ திருப்பி நான் ஹீரோய்க்கு பழைய மாதிரி அடிக்க வேஸ்ட்டு கைஸ். அப்பயே விளாண்டு போட்டிருக்கலாம். என்ன பண்ண? இந்த வீடியோவுக்கு நான் 20 வரும் 200K. என்னடா 200Kலாம் வாய்ப்பு இல்லை. 200 வியூஸ், வெறும் 200, அதாவது 200 வியூஸ் மட்டும் வந்தால் எனக்கு போதும் கைஸ், ஹாப்பி. அதே மாதிரி ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுனா அதோட ஹாப்பி. உங்களுக்காண்டி நான் வீடியோ அப்புறம் எப்போவுமே போடுவேன். அதனால் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ எடுத்தோடனே கிளாக் டவர் வீக்கெல்லாம் இருந்தால் உசுர் வாழ முடியாது. 2 பேர் தான் கைஸ் இறங்குறாங்க கிளாக் டவரில். நம்ம இங்கிட்ட இறங்கி கன்ஸ் ஒரே ஒருத்தந்தே இறங்குறியான். அது இந்த சைடு இறங்குறியான், நம்ம இந்த சைடு இறங்குவோம். அவன் இந்த சைடு இறங்குறியான், நம்ம இந்த சைடு இறங்குவோம். இன்னும் பயம், அவன் எந்த சைடு இறங்கு. இது தாண்டாளே பிரச்சனைடா. எடுத்தோடனே இது மேலே ஏறக்கூடாதுன்னு நினச்சேன், அது மேலே தான்டா ஏறிக்கு. தேவை போட்டு தெளிவியா பார்த்தானா போட்டு தெளிவியா. MP40 கன் ஃபஸ்ட்டு இது பண்ணணும் கைஸ். அதனால் மெடி ஒரு இடத்துல மிடி கிடக்குதான்னு பாரு. ஏன் நேரம்னு பார்த்து மிடி இங்கிலர் கைஸ். போட்டு ஸ்கேஸ் நம்ம ஃபேவரட் கன்னு. அதே மாதிரி எனக்கு MP40 ஒரு காலத்தில் ஃபேமஸ், இப்போ கிடையாது. முன்னாலாம் MP40 அழுத்தி பிடி. யோய் கைஸ், சார் அவன் கொஞ்சம் ஹெச்பி கைஸ். டக்குனு அடி, அவனை போனோடனே அடிக்கிறான். ஜஸ்ட் தப்பிச்சிட்டான் கைஸ். வெடி சுற்றுறக்குள்ள அவனை அடிச்சுக்கணும். வெடி சுற்றிருக்கேன். அவ்வளோதே. வந்து பின்னாலேருந்து அடிக்க போகிறாங்க. இவங்களும் அப்படியே பண்ணுவாங்க. அப்படியோ அவனை அடிச்சாச்சு வாய்ஸ். சாமி ஒரு இது போயிடுச்சு.
க்ளோவால் போட்டு ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓடிடுவோம் வாங்க. அடித்தா திருப்பி அடிக்கலாம். அடிக்கியா வாடா சித்தரா, வெளியே வா, வெளியே வாடா. ஒரு தெரிந்த மாதிரி இருந்துச்சே, இரு சிங்க ஒரு தெரிந்த மாதிரியே இருந்துச்சே கை, ஸ்கோப்பில் தெரிஞ்சிச்சு. பார்ப்போம். இறங்கிருக்கானா எவனாவது? லேக் அடிக்குது. இறங்கின மாதிரி இருக்கு ஸ்கோப்புக்குள்ள. தெரிய மாட்டியா? அப்போ நம்ம ஏதாவது இமேஜினேஷன் பண்ணியிருப்போம். அப்புறமா போய் பார்த்துக்கலாம். என் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம 2 கிலோ அழுத்தி பிடிச்சி அடிச்சிருக்கோம் வயசு 2 இதை. ஆனால் மேலே ஒரு தீக்கா எனக்கு அது தெரியுது. என் ஸ்கோப்பில் அவன் மாட்டியானே. சரி விடுங்க, நம்ம போயிட்டு எட்டிற்கு உள்ளே போவோம். இன்கேஸ் அவன் மாட்டிக்கிட்டானா, என் ஸ்கோப்பில் மாட்டிக்கினானா இல்லை கைசனே. நம்ம இமேஜினேஷன் பண்ணிட்டு போதாவது இல்லை, அங்கே ஏதாவது வேறு ஏதாவது நின்றுருக்கோம். நம்ம வேறு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கோம் போல். நாய் அட இருக்கியா? ஆனே ஸ்கோப்பில் அவன் தெரிஞ்சானே. இந்த அங்கிட்டு இருக்கியா? இருக்காங்க. எங்கே இருக்காங்க? சுத்து போட்டாங்க, சுத்து போட்டாங்க. நம்ம அங்கிட்டு வர்றோம்னு நினச்சானே, அங்கிட்டு வர்றியா? முன்னாடி இருக்கண்டா. வாண்டு வண்டியா விளையாட தெரியாம. அங்கேருந்து ஒருத்தர் வருவானே, லூட் அடிக்கவா? லூட் அடிக்க ஒருத்தர் வருவான்ல. வரான்னு பார்ப்போம். இங்கேருந்து வெயிட் பண்ணுவோம். லூட் அடிக்க வந்தால் அப்படியே ஹெட் ஷாட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். வரலையே. ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இல்லை போயிருக்க போறியா? வாடா, வருவனான்றியா? குரலை நம்மளுக்கு வெயிட் பண்ணுறான். அங்கேருந்து லூட் அடிக்க வருவான்னு. ஜோன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. போகடா, நம்ம வாங்க கிளம்புவோம். வர மாதிரி இல்லை. இருக்க கைஸ், அவனும் செத்துட்டான் கைஸ்.
சரி வா போயிட்டு லூட் அடிப்போம். அதான் நான் பார்த்தேன். அவனு என் போட்டு தள்ளிட்டியான் போட. இல்லையே கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. நான் போட்டு தள்ளியிருப்பேன்டா அவனை. இவ்வளோ நேரம் இது வேற பண்ணண்டா. இவன் வேஸ்ட்டாக இருக்கான். இவன் என்ன இது எடுத்தியான்? MP40 இது கிளம்புவோம். வீட்டை நோக்கி கிளம்புவோமா? இல்லைவா அப்படியே போகலாம். வண்டி வேற சவுண்டு கிழிக்குதுடா. டவர் மலை ஏறிடுவோம். அதே டவர் மலை ஏறிட்டா போச்சுடா. வராண்டாலே கார்லேயே வராண்டா. கைஸ் வெஹிக்கிள் ஏற்றி கொள்றியான். என்னடா இவன்? இல்லையா அவனை கொல்லுங்கடாலே. அவனை கொல்லுங்கடா. வெஹிக்கிள் ஆடா ஏற்றி கொல்லுவியான். போயும் இல்லையா அவனை அட்டா அவனை சாப்பிட்றான். இல்லை ஏற்றுங்கடா அவனை. இன்னுமோடா ஏற்றாம உட்காந்துருக்கான். அவன் ஏற போறியான். போங்கடா. அங்கே பாரு ரைடு ஏறிக்கிட்டு இருக்கான் கைஸ். ரெண்டு பேரும் இந்த டீமா? என்ன நடக்குதுன்னு பாப்போமா? ஏற்ற போகிறான் ஐயா அவனை. ஏற்றிக்கோ. கொள்ளுங்கடா நீ இவனை கொள்ளுங்கடா. இங்கே பாரு ரெண்டு பேர் ரெண்டில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னடா இந்த ஜீப் என்ன கொளுத்தாமல் இருக்கீங்க? இங்கே பாரு அவன் பாட்டு ஏற்றுறியான். ஜாலியாக இருக்கான். ஏடா ஏற்றி கொள்றீங்களேடா. கொஞ்சமாக மனசாட்சி இருக்காடே வீட்டுலா. வெளியே போடா. ஓகே கைஸ் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படினாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. தெரிஞ்சதுனே எதுக்கு சொல்லிக்கிட்டு. சரி அவே ஃபார் யூ. பாய் ஃப்ரம் மித்துன். பாய்.